பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் 7ஆம் எக்கால சத்தம். ஆண்டவரும் சர்வ வல்லமுள்ள நம்முடைய பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவினால் அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணத்துவத்தை அடையும்படியாக சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆதி அப்போஸ்தல உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக அழைக்கின்றேன். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நித்திய நித்தியமாக வார்த்தையாய் இருக்கின்றார். இன்றும் நாங்கள் கர்த்தராகிய வார்த்தையின் சித்தத்திற்கு சத்தமாயிருக்கின்றோம். நீங்கள் கர்த்தருக்கு பிறந்திருந்தால் கர்த்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று கர்த்தர் வெளிப்படுத்தினபடியால் வார்த்தையாகிய மகிமையின் கர்த்தருடைய சித்தத்தை செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு வருகின்றேன். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் கர்த்தராகிய கிறிஸ்து எங்களை உத்தமர் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷனுக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கே பிரியமுண்டாக பேசுகின்றோம். 2 கொரிந்தியர் 11:3 ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கின்றேன். உங்கள் ஆத்மா கர்த்தரை விட்டு விலகாமல் இருக்க மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவை குறித்த உண்மைகளை உங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வெளிப்படுத்தி அறிவித்து அழைக்கப்பட்ட நீங்களும் உங்கள் வீட்டாரும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தரால் முத்திரை உடைக்கப்பட்டு பரத்திலிருந்து அருளப்பட்ட அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ள பட்டயமாம் கர்த்தருடைய வார்த்தையினாலும் கர்த்தருடைய புதிய உடன்படிக்கையாகிய இரத்தத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்துவை குறித்த அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ சாட்சியினாலும் சத்துருவை எதிர்த்து நல்ல போராட்டத்தை போராடுகின்றேன். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் சித்தம் நம்மேல் நிறைவேற கடவுது. அழைக்கப்பட்டவர்களே, நீங்கள் கேட்க போகும் இந்த செய்தியை அசட்டை செய்யாதபடி கர்த்தராகிய கிறிஸ்துவின் எச்சரிக்கையை நன்றாய் கவனியுங்கள். அப்போஸ்தல நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் அசட்டைக்காரரை எச்சரிக்கின்றது. அசட்டைக்காரரே, பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களே, நீங்கள் இப்பொழுது எச்சரிக்கையாயிருக்கின்றீர்களா? தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள தியத்தீரா சபைக்கும் அதன் தூதனுக்கும் நான் எழுத வேண்டியது என்ற தலைப்பிலே இன்றைய செய்தியை கிறிஸ்துவுக்குள் காண்போம். கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே, ஆதி முதல் மறைக்கப்பட்டிருக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த தேவ ரகசியங்களை மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் கற்று தேறின வேத வாரகன் எவனும் யோவான் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தின்படி வேதத்தை கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் பெற்றுக்கொண்டதால் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் பெற்றுக்கொண்ட இரையற்ற மகிமையின் ஐஸ்வர்யமான முத்திரை உடைக்கப்பட்ட சிறு புத்தகமாகிய கர்த்தருடைய இரத்தத்தினால் உண்டான விசுவாச பிரமாணமாகிய தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்துக் கொடுக்கின்ற வீட்டஜமானாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிழலை போலாகி கர்த்தராகிய கிறிஸ்துவையே பின்தொடர்வதால் சரீரத்தில் இருக்கும் பொழுதே பரலோக ராஜ்யமாகவே மறுரூபமாகி மகிமையின் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மறுரூபமானவர்கள் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ சாட்சியின் ஆகமத்தை யாவருக்கும் நியாயாதிபதியாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் மகிமையின் பிதாவாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட அனுதினமும் சபை கூடி அவரிடத்தில் ஒப்புவித்து இப்படி கர்த்தரிடத்தில் கற்றுக்கொண்டதை அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ சாட்சியின் ஆகமமாக மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒப்புவிக்கின்ற ஜெபத்தை அவர் அங்கீகரித்ததின் அடையாளமாக பூமியிலுள்ள முதல் 5 சபைகளாக கர்த்தரால் மறுரூபமாக்கப்பட்டு அதன் பணிகளை அவர் சித்தத்தின்படியே பூரணமாக நிறைவேற்றியதால் கர்த்தருக்கு முன்பாக ஒளி வீசும் 7 மகிமையின் சபையாக உயர்த்தப்பட கர்த்தருக்கு முன்பாக ஒளி வீசும் 7 மகிமையின் சபையாக உயர்த்தப்பட ஆயத்தமுமாக்கப்பட்டு 2 கொரிந்தியர் 3:18 எழுதியிருக்கிறபடியாக உயிரோடு இருக்கும் பொழுதே கர்த்தராகிய கிறிஸ்துவின் மகிமையை முகமாக காணும்படி கிருபை பெற்றவர்களில் ஒருவராக மறுரூபமாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து யாக்கோபு 5:19-20 உள்ள கர்த்தரின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்திற்கென்று கர்த்தராகிய கிறிஸ்துவின் சாயலாகி
கிருபையினால் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியின் நிறைவினால் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ சாட்சியின் ஆகமத்தை அறிவித்துக் கொண்டிருப்பதால் கர்த்தரின் சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் சாயலான தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 1-2 வசனத்தில் சொல்லி இருக்கிறபடி சீக்கிரத்தில் மகிமையில் சம்பவிக்க வேண்டியவைகளை காண்பிக்கும் பொருட்டு கர்த்தருடைய தூதன் மூலமாக அன்று யோவானுக்கும் சாட்சியின் ஆகமத்தை அறிவிக்கும் இடத்திற்கு வந்திருந்தால் அதே கர்த்தருடைய தூதன் மூலமாக கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு முன்பாக இப்பொழுதே நீங்களும் மறுரூபமாகும்படியாக வெளியரங்கமாக வைக்கப்பட்டிருக்கின்ற 7 சபை நிலைகளை குறித்தும் அதன் தூதத்துவத்தை குறித்தும் ஆரம்ப பாடத்தை கிறிஸ்துவுக்குள் காண்போம். இன்று இந்த சபை நிலைகளில் 4வதாகிய தியத்தீரா சபையை குறித்தும் அதன் தூதத்துவத்தை குறித்தும் கர்த்தரால் நமக்கு உபதேசிக்கப்படுகின்றதை கிறிஸ்துவுக்குள் உணர்ந்து கொள்வோம். நீங்கள் ஆயத்தமா? பூமிக்குரிய சபைகளில் முதல் 5 நிலைகளிலும் நீங்கள் மறுரூபமாகி அதன் பணிகளை மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தின்படி நிறைவேற்றியதால் மகிமையின் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கும் சபையான எபேசு சபையிலிருந்து சிபிர்னா சபையாகவும் பெர்கமு சபையாகவும் உயர்த்தப்பட்டு அதன் தூதனுக்குமான பணியை கர்த்தருடைய பார்வையில் பூரணமாக நிறைவேற்றி அங்கே கர்த்தரால் நமக்கு உணர்த்தப்பட்ட குறைகளையும் மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தின்படியே சீர்படுத்திக் கொண்டதால் கர்த்தருடைய வரங்களினால் நிரப்பப்பட்டு இன்னும் அதிகமாக மீண்டும் மகிமைக்குள் உயர்த்த உன்னை 4ஆம் சபை நிலையான தியத்தீரா சபையும் அதன் தூதனுமாக நீ வளர வேண்டிய வழியை வெளிப்படுத்தி இப்பொழுது வழி நடத்துகின்றார். யோவான் 6:28-29 வசனத்தின்படியான விசுவாசத்தினால் உண்டான என் தேவனுக்கேற்ற கிரியைகளையும் 1 யோவான் 5:3 படியான கீழ்ப்படிவதால் உண்டாகும் என் அன்பையும் மத்தேயு 24:45-46 அப்போஸ்தலர் நடபடிகள் 20:24 படியான கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை முதலாம் உயிர்த்தெழுதலில் அவர் என்னை எடுக்கப்படும் வரைக்கும் அப்போஸ்தல பணியை நிறைவேற்றும் என் ஊழியத்தையும் யோவான் 7:38 எபிரேயர் 11:1 படியான என் விசுவாசத்தையும் யாக்கோபு 1:3 2 கொரிந்தியர் 13:5 படி விசுவாசத்தின் பரீட்சையானது உண்டாக்கின என் பொறுமையையும் அடிமை முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த தேவனுக்கு ஏற்ற கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் என்று சர்வ வல்லமுள்ள கர்த்தர் எனக்கும் என்னை போன்ற தியத்தீரா சபையும் அதன் தூதனும் ஆனவனுக்கும் கர்த்தர் பூரணமாக்குதலில் வழி நடத்துகின்றார். தெரிந்து கொள்ளப்பட்டவனே, நீ எங்கே இருக்கின்றாய்? உபதேசிக்கப்படுகின்ற உணர்த்தப்படுகின்ற கர்த்தருடைய சித்தத்தை நீ உணர்ந்து கொண்டாயா? அதே வேளையில் தியத்தீரா சபையும் அதன் தூதனுமாக மறுரூபமானவனின் குறைகளை நினைவூட்டுகின்றதை கவனித்து மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் சித்தத்திற்கு கீழ்ப்படியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 10 வசனத்தின்படி கர்த்தராகிய கிறிஸ்துவை குறித்து சாட்சியிடாமல் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகின்ற சத்துரு என்னுடைய ஊழியக்காரராகிய மனவாட்டியை கிறிஸ்துவை விட்டு வேறொரு உபதேசத்தை சேரும் வேசித்தனம் பண்ணவும் உருவ வழிபாடு, பொய்ப்போதகம், பண ஆசை என்ற விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும், அதாவது நன்றாய் கவனியுங்கள், தங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் வேசித்தன உபதேசத்தை நிறைவேற்றும்படி அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கப்படும்படிக்கு நீ அவளுக்கு இடம் கொடுக்கின்றாய். தியத்தீரா சபையே, உன் காதுக்கு கேட்கின்றதா? வஞ்சிக்கப்பட்டவர்கள் மனம் திரும்ப தவணை கொடுத்தேன், ஆனாலும் தன் மாம்ச சிந்தையாகிய வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப கீழ்ப்படியாதவர்களுக்கு விருப்பமில்லை. இதோ நான் கீழ்ப்படியாதவர்களை கட்டில் கிடையாக்கி மாம்ச சிந்தைக்கு கீழ்ப்படித்ததால் விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய மாம்ச கிரியைகளை விட்டு யோவான் 6:28-29 படி தேவனுக்கேற்ற கிரியைகளுக்கு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி மாம்ச சிந்தைக்குள்ளானதால் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையை விட்டு விழுந்து போன சத்துருவின் பிள்ளைகளையும் கொல்லுவேன். அப்பொழுது சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவான நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று உங்களுக்குள் என்னால் கட்டப்பட்டிருக்கின்ற பாதாளத்தின் வாசல்களால் மேற்கொள்ள முடியாத எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும்
உங்கள் கிரியையின்படியே பலனளிப்பேன் என்று சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து எச்சரித்து நினைவூட்டுகின்றார். தியத்தீரா சபையும் அதன் தூதனமானவர்களே, சிங்காசனத்தின் மத்தியில் வீற்றிருக்கும் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் உபதேசமான அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை விட்டுவிட்டு சாத்தானுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளுகின்ற வேசித்தனமான வேறெந்த உபதேசத்திற்கும் செவிகொடாத கீழ்ப்படியாத உங்களுக்கு கர்த்தராகிய கிறிஸ்து சொல்லுகின்றதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதாகிய விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதியின் கனியாகிய ஜீவ கிடத்தை இரட்சண்ய நாளாகிய முதலாம் உயிர்த்தெழுதலின் நாளில் உங்களை நான் எடுத்துக்கொள்ள வருமளவும் இறுக பற்றிக் கொண்டிருங்கள். விசுவாசத்தால் உலகத்தின் மேல் சத்துருவின் மேல் ஜெயம் கொண்டு முடிவு வரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் மகிமையில் இருக்கின்றது போல சிருஷ்டிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்புக்கோலால் கீழ்ப்படியாதவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விசுவாசத்தின் பரிபூரணத்தினால் தியத்தீரா சபையும் அதன் தூதனமானவர்களுக்கு 2 பேதுரு 1:19 படி பொழுது விடிந்து விடிவெள்ளியாக உங்கள் இருதயங்களில் பரிசுத்த ஆவியானவர் மகிமையின் கிறிஸ்துவாகவே உதித்ததால் நாம் மகிமையில் பிரவேசிக்கும் வரை நல்ல ஓட்டத்தை ஓடி கிருபையானவரை மகிமையில் இருக்கின்ற வண்ணமாகவே முகமுகமாக சந்திக்கின்ற நாளாகிய பூமியின் ஓட்டத்தை முடிக்கின்ற நாள் வரை விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாக என்னையே அவனுக்கு கொடுத்து மகிமைக்கு திரும்ப செய்வேன் என்று கர்த்தர் வெளியரங்கமாக அறிவிக்கின்றார். நன்றாக கவனியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது கேட்கிறதற்கு காதுள்ளவனுக்கு அல்ல, அதற்கு மேல் உயர்த்தப்பட்டவனாகிய கர்த்தருடைய தியத்தீரா சபையும் அதன் தூதனமானவனே உனக்கு சொல்லுகின்றார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகின்றதை காதுள்ளவன் கேட்க கடவன். சர்வ வல்லமுள்ள மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவே, எழுது என்று உம்மால் கொடுக்கப்பட்ட கட்டளைப்படி உம்முடைய சிந்தையை வெளிப்படுத்தி அறிவித்து எழுதியும் வைத்துக் கொண்டே இருக்கின்றேன். உம்முடைய சித்தத்தின்படி மறுரூபமானவர்களின் இருதயத்தில் இது வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி 7ஆம் எக்கால சத்தமாக தொனிக்கட்டும். கேட்கிறவர்களின் இருதயம் உலகத்தின் ராஜ்யத்திலிருந்து கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்களாக மறுரூபமாகட்டும். ஆமென். கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் என் அன்பின் தேவஜனமே, நீங்கள் மறுரூபமாக வேண்டிய இந்த மகிமையுள்ள சபைகளை குறித்தும் அதன் நோக்கத்தை குறித்தும் மறுரூபமானவர்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை குறித்தும் கிருபையினாலே வார்த்தையாகிய கிறிஸ்துவிடத்தில் கற்று தேறி அவருடைய சித்தத்திற்கு பரிபூர்ணமாக நம்மை ஒப்புக் கொடுத்து நாம் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கென்று எழும்பி பிரகாசிக்கும்படி அவருடைய முகத்தின் மகிமையின் பேரொளியை பிரதிபலிக்கும் ஒளி வீசும் சபையாக நம்மை தமக்கு முன் நிறுத்திக் கொள்ள நம்மை வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவின் சித்தத்தின்படி இப்பொழுதே நீ தியத்தீரா சபையும் அதன் தூதனுமாக மறுரூபமாகி விட்டாயா? அப்படியானால் நீ சரீரத்தில் இருக்கும் பொழுதே மகிமைக்குள்ளாகும் அந்த அடுத்த சபையையும் அதன் ரகசியங்களை குறித்தும் கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து அடுத்த வாரங்களில் காண்போம். கர்த்தராகிய கிறிஸ்து உங்கள் இருதயங்களை விசுவாசத்தினால் உண்டாகும் கீழ்ப்படிதலுக்கும் மகிமையின் கிறிஸ்துவின் கிருபைக்கும் நேராக நடத்தி சகல சபை நிலைகளிலும் நீங்கள் பரிபூரணமாக உங்கள் ஆத்துமாக்களை அவருடைய சித்தத்திற்குள் நடத்தும்படி மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் பாதத்தில் மன்றாடுகிறேன். அவர் சித்தம் நம்மேல் நிறைவேற்றப்படுவதாக. நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் போஜன பானத்தில் பங்கு கொள்ளுதலாகிய அதிகாலையில் சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுங்கள். விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள். அழைக்கப்பட்ட எவனையும் அப்படி வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். ஆமென். எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் தொனிப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள்
அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழிநடத்துதலினால் எபிரேயர் 11:1 கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் 14 அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களின்படி கர்த்தராகிய கிறிஸ்து தன்னை மகிமையின் பிதாவென்று உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவிடத்தில் காணாததும் காணக்கூடாததும் ஆகிய நித்திய வல்லமையையும் மகிமையையும் கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் முழு இருதயத்தில் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் ஆதி அப்போஸ்தலர்களும் நாங்களும் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கிறிஸ்துவுக்குள் ஒரே சிந்தையாயிருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை உங்கள் மேல் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:48 நித்திய ஜீவனுக்கென்று நீங்கள் மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவினால் நியமிக்கப்பட்டிருந்தால் இந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே லூக்கா 11:41 அருளப்பட்டிருக்கும் கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தராகிய கிறிஸ்துவின் அடிமையும் உங்களுக்கு அப்போஸ்தலனுமாகிய நான் உங்களிடத்தில் பிச்சையாக கேட்பது என்னவென்றால், நீங்கள் கேட்ட இந்த செய்தியை சகலருக்கும் கேட்கும்படி அனுப்புங்கள். இந்த உயிரோடு இருக்கும் கர்த்தருடைய அப்போஸ்தலனுக்கு நீங்கள் கொடுக்கும் இந்த பிச்சையானது கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு பிரியமான சுகந்த வாசனையும் உகந்த பலியுமாக வரப்பற்றிக் கொண்டு நான் திருப்தி அடைவேன். அப்பொழுது கர்த்தருடைய சித்தத்தின்படி சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். ஆம், கர்த்தருடைய சித்தத்தின்படி சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும் என்று மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த ஆவியினாலே மீண்டும் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நம்முடைய மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் சித்தம் நம்மேல் நிறைவேற்றப்படுவதாக. சர்வ வல்லமையுள்ள எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை உடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இயேசுவை கர்த்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கின்ற உங்கள் அனைவரோடும் கூட நிலைத்திருப்பதாக. ஆமென். நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆமென்.